கட்சி நிர்வாகிகளையும் தாண்டி அந்த கேரவன் டிரைவர் கொடுத்த வாக்குமூலம், சோ அது எந்த அளவு முக்கியத்துவமான ஒரு இல்ல வாக்குமூலம்? டிரைவர் தான் அதுல முக்கியமான ஒரு Okay. எவிடன்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சிபிஐ கீழே இருந்து மேல போகும், மேல இருந்து கீழே வராது. விஜய் மேல இருக்காரு, டிரைவர் கீழே இருக்காரு, கீழே இருந்து தான் மேல போகும். விஜய் டிரைவருக்கு அடுத்த லெவல்ல ஆதவர்ஜுனா புஷி, மதியழகன், இந்த நிர்மல்குமார், அதுக்கு பிறகு வந்து விஜய். ஃபைனலா டிரைவர் தான் வண்டியை ஓட்டினாரு. அந்த கூட்டத்துக்குள்ள வண்டியை அனுப்புனது யாருன்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். இதற்கு முன்பும் பல முறை அவர் வண்டியை ஓட்டியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக டிரைவர் இந்த வழக்கில் ஒரு முக்கிய சாட்சி. டிரைவரிடம் என்ன கேட்கப்பட்டது, டிரைவர் என்ன சொன்னார் என்று நமக்கு தெரியாது. இது உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்கிற வழக்கு. ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியே இந்த விசாரணையை, சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுகிறார். அதனால உண்மை வெளிவரும் என்று நாம் நம்பலாம். அதை தாண்டி வந்து நாமவே எதையாவது யூகித்து கொண்டு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு பேசுவது எனக்கு தெரிஞ்சு சரியானதாக இருக்காது. மெயின் தவறே பாத்தீங்கன்னா விஜய் ஒரு லேட்டா வந்ததா இல்லையா? கன்வின்சிங் அவரால் பதில் சொல்ல முடியும். இது சிபிஐ என்ன கேட்குதுன்றதை பொறுத்தது. 3 மணிக்கு வர வேண்டிய விஜய் 12 மணிக்கு அங்க அசம்பிள் ஆகுங்கன்னு சோஷியல் மீடியால போட்டு புஷியா இருந்த அப்ப அது அவங்க பதில் சொல்லணும். யாரை கேட்டு போட்ட? அதனால தானே பிரச்சனை வந்தது. 3லேருந்து 10 தான் உனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 7 மணிக்கு வராரு. நான் அந்த 7 மணி நேரம் தான் நான் சொன்னேன்னு அவர் சொல்லலாம். ஸோ இது நமக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் வரையில் எந்த விதமான முடிவுக்கும் வர முடியாது. கைது நடவடிக்கைலாம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு இருக்காது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு போயிடுவான், கோர்ட்டில் பார்த்துக்க வேண்டியதான். அதுக்கு பிறகு அது பல ஆண்டுகள் கூட ஆகலாம். 41 பேர் செத்துருக்காங்கன்னும் போது எந்த மட்டத்தில் பொறுப்பை சிபிஐ தீர்மானிக்க போகுது, அட் வாட் லெவல் த சிபிஐ இஸ் கோயிங் டு ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது தெரியல நமக்கு. ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தான் இது மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை கிடையாது, இது ஒரு விபத்து. அப்படி இருக்கும்போது அதுக்கு பின்னால் ஏதாவது காரணங்கள் இருக்குதா, அல்லது கூட்டத்தில் யாராவது சதி வேலை செஞ்சாங்களான்னு பார்ப்பது தான் சிபிஐயோட வேலையை தவிர மற்ற வழக்குகளை மாதிரி இதை வந்து ஒரு கொலை வழக்கு போல இதை விசாரிக்க முடியாது.